ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஒன் சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெத் இருக்குது எல்லாத்தையுமே. அதாவது குரூப் ஃபோரும் குரூப் டூவும் தான் ஈஸி, குரூப் ஒன் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. குரூப் ஒன்னை வந்து எப்படி என்ன படித்தோன்னு அந்த ஒரு பேசிக் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். பட் எதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ அளவு காம்படிஷன் வந்து குரூப் ஒன்றுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேர் வந்து குரூப் ஒன்னை கிளியர் பண்ணுவாங்க. ஏன் சிலர் வந்து பேக்கப்பாக கூட வச்சுப்பாங்க குரூப் ஒன்னை. ஏன் அவங்களால முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் ஒன் வந்து காம்படிஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஒரு வருஷத்துக்கு வந்து குரூப் ஒன்னை வந்து ஒரு 4லேருந்து 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஆனால் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ரெக்வயர்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாம் வந்து ரொம்பவே மினிமல் தான். நீங்கள் இப்போ குரூப் ஃபோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பாங்க, 12 மணி நேரம், 14 மணி நேரம்னு படிப்பாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட் தான் மேட்டர். அவங்களால நினச்சா குரூப் ஒன்னையும் கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல குரூப் ஒன்னோட ப்ரிலிமினரி சிலபஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து குரூப் ஒன்னோட மெயின் சிலபஸை பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரல் சயின்ஸுங்கிறது வந்து குரூப் டூலேயும் இருக்குது, குரூப் ஃபோர்லேயும் இருக்குது. என்ன வேரியேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் படிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தாலே மேலே கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. அப்போது நம்ம இங்கே படிக்க போகிறது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். த வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் உங்களுக்கு குரூப் ஃபோரில் ஒரு விதமாக கேட்பாங்க, குரூப் டூவில் கொஞ்சம் டெப்த் கம்மியாக கேட்பாங்க, குரூப் ஒன்னில் இன்னும் நல்லா டெப்த்தாக போய் கேட்பாங்க. ஆனால் அந்த ஃபார்மேட் ஒன்று தான். நம்ம படிக்க போகிற அந்த ஜென்ரல் சயின்ஸ் மூணுத்துலேயுமே அந்த 6th to 12th புக்கு தான். நம்ம அதை தாண்டி எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் எப்படி படித்தா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கொடுக்கணும், இதுதான் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தது. இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு வருஷம் டைம் இருக்குது நெக்ஸ்ட்டு குரூப் ஒன்றுக்கும் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக படிக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 சப்ஜெக்ட் வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு உண்டு. அப்போ அந்த 3 சப்ஜெக்டையும் நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணும் ஜென்ரல் சயின்ஸ்க்கு. ஏன்னா வந்து பயாலஜி எல்லாம் வந்து ஜென்ரல் சயின்ஸில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், இன்கேஸ் குரூப் ஒன்றுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால். அது மாதிரி கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்காது, பட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ படித்து உங்களால் செக்யூர் பண்ண முடியுமா இந்த மார்க்ஸை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து எங்கேருந்து அந்த கொஷின் வருதுன்னே தெரியாது. ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான். எவ்வளோ தான் படித்தவராக இருந்தாலுமே இங்கே நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறும். ஆனால் நமக்கு இங்கே பேசிக் அந்த கான்செப்ட், அதாவது என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம படித்தோம்னா ஃபிசிக்ஸை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பயாலஜிங்கிறது இங்கே பொறுத்த வரைக்குமே ரொம்பவே ஈஸி. ஸ்கூலில் நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம், அதை இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படித்தா பயாலஜியை முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கே சிலபஸ் ரொம்பவே கம்மி, அதனால் நம்ம இங்கே ஈஸியாக கெமிஸ்ட்ரியை படிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பயாலஜிலே கவர் ஆகிடும். அதனால் இதை நம்ம தனியாக கெமிஸ்ட்ரியோடு சேர்த்து நடத்துவாங்க என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. இன்கேஸ் யூபிஎஸ்சி படிச்சுட்டு வரீங்கன்னா அங்கே என்விரான்மெண்ட்னே தனியாக படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இங்கே என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்ட்டு இங்கே தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சிம்பிள். கரண்ட் ஈவெண்ட்ஸ் கடைசியாக ஒரு வருஷத்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கம்மியாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 மாத கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி நோட்ஸ் எடுக்க முடியலனாலும் மந்த்லி எடிஷனை படிங்க. ஒன்லைனர்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வெப்சைட்ஸ், நீங்கள் டிஃப்ரெண்ட் அகாடமிஸ் இருக்குது, அந்த அகாடமிஸில் வந்து ஒன்லைனர்னு விடுவாங்க, அதை படித்தாலே போதும். அண்ட் தென் யூடியூப் வீடியோஸ். இனிஷியலாக நியூஸ் பேப்பர் படிக்க முடியல,
ப்ரிஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குன்னா தினமலர், தினகரனே படிக்கலாம். கரண்ட் இவெண்ட்ஸ்க்கு நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து எந்தவித தடுமாற்றமும் இருக்காது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கிடையாது. எது வேணாலும் படிக்கலாம். எந்த இது வேணாலும். முதல்ல ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ரிமெம்பரன்ஸ் டேவோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பர்த்டே 100th பர்த்டேவாக இருந்திருக்கும், இல்லை 100th ஆனிவர்சரியாக இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி டேஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி படித்தாலே போதும், கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியை முடிச்சிடலாம். இதில் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் இப்போ நடந்த ஏதாச்சும் முக்கியமான நிகழ்வுகள். இப்போ வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள்னால் இப்போ ஏதோ ஒரு G20 நடந்தது. இந்த மாதிரி இப்போ தினசரிகளில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி. அது சிம்பிள்ஸ்னாலே என்னென்ன தான் நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இண்டெக்ஸஸ் எப்படி இருக்குது, ஹெல்த்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஸ்டேட் இப்போ தமிழ்நாடுனா எதுக்கு அது ஃபேமஸ், உத்தரப்பிரதேஷில் எது ஃபேமஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ஸை பற்றிய ஒரு ப்ரொஃபைலை படித்தாலே போதும். அடுத்தது எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ். இப்போ இருக்கக்கூடிய ஆளுமைகளில் சிறந்த ஆளுமைகள் யார் அப்படின்னு பார்த்து அவங்கள பற்றிய விஷயங்கள் வரும்போது அதை குறிப்பெடுத்து வச்சுருக்கலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. டென்னிஸ்க்கும் கிரிக்கெட்டுக்கும் என்றைக்குமே டிஎன்பிசிக்கு பிடிச்ச இடம்னா டென்னிஸ். அதனால் குறிப்பாக கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின் வருது. அதனால் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுறா, யார் எந்த ட்ராஃபியை ஹோல்ட் பண்ணியிருக்கா, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆப்வியஸ்லி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் வந்து இது கொஞ்சம் ஒரு வாஸ்டான இடம், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஏன்னா நம்மளால் வந்து கணிக்க முடியாது. சில டைம் தமிழ் புக்ஸ், இப்போது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின புக்ஸை பற்றி கேட்பாங்க, இல்லை அது வந்து ஹோலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் கேட்பாங்க. அதனால புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு ஆத்தர் வந்து ரீசெண்டாக அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஆத்தர் என்ன புக் எழுதியிருக்காங்க. இப்போ புக்கர் ப்ரைஸ்ன்னு தனியாக கொடுப்பாங்க விருதெல்லாம். அப்போ அந்த புக்கர் ப்ரைஸுக்கான விருதை வாங்கியவர்கள் யார், அந்த விருது எந்த நோக்கத்துக்காக கொடுத்தது, என்ன புக்கு அவங்க எழுதினாங்க. இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக இருக்க ஆத்தர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவார்டு கன்ஃபர் பண்ணியிருந்தாலோ அல்லது அவங்க ஏதோ ஒரு புக்கு எழுதி அது நல்ல ரீச்சாக இருந்திருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கலாம். பாலிட்டினா மோஸ்ட்டாக இங்கே கேட்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நிறைய கேட்பாங்க. அப்புறம் தினம் இப்போ இங்கே கவர்னருக்கும் சிஎம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் குறிப்பாக கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கிளாஷ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கிளாஷஸ் எல்லாம் டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அதெல்லாம் பற்றி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம். அதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இப்போது சில கட்சிகள் வந்து அங்கீகாரத்தை இழந்திருப்பாங்க, சில கட்சிகள் வந்து அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க ஒரு 2016 அங்கீகாரத்தை இழந்திருப்பாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை வந்து கட்சி வந்து அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். அப்புறம் ரீசெண்டாக நடந்த எம்பி தேர்தலில் வந்து நாம் தமிழர் வந்து 8% வாக்கெடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெக்கக்னிஷன் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் அதெல்லாம் படிச்சுக்கணும். பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதில் உள்ள லூப் ஹோல்ஸ் என்ன, அதெல்லாம் வரும், அதையும் படிச்சுக்கணும். வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்திருக்கு. அதில் வந்து பெண்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூலில் படிக்கும் போது, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது காலேஜ் போகும்போது அந்த பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அது மாதிரி தவப்புதல்வர் திட்டம் வந்து ஆண்களுக்கு. இப்போ நம்மை காக்கும் 48 இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எவ்வளவோ இருக்குது. காலை சிற்றுண்டி திட்டம், இதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ்.
அதாவது இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேணும். அடுத்தது ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் வந்து நமக்கு ஜிஐ டேக் இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த விஷயம் வந்து இப்போ புதுசாக ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹில்லி ரீஜன்ஸு, இந்த டோப்போகிராஃபி, இப்போ சில பயிர்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ரீசெண்டாக அந்த பயிர்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்து அதை வந்து மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக நடந்த விஷயங்கள். அது மாதிரி ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸுங்கும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை சுற்றிய விஷயங்கள் வந்து நமக்கு நிறையவே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அங்கே ஒரு டனல் கட்டுவாங்க. அந்த டனல் வந்து அட்டல் டனல், த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டனல்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும்போது அதெல்லாம் ஜியாகிரபிக்கலாக நமக்கு வரும். அதனால் புவியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி எதெல்லாம் மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அந்த ஸ்பியர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது அதை நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஜியாகிரஃபி வந்து நிறைய கொஷின் வராது, பட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய வரும். அடுத்தது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். அதாவது இப்போ நாட்டோட ஜிடிபி எவ்வளோ, அந்த ஜிடிபிக்கு வந்து எவ்வளோ அட்டைன் பண்ணணுன்ட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். போத் சென்ட்ரல், ஸ்டேட், நேஷ்னல் இன்கம் எவ்வளோ, பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, இப்போ கரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் ரெசெஷன் போய்கிட்டு இருக்கு, அந்த ரெசெஷனுக்கான காரணங்கள் என்ன, இப்படி எல்லாமே இந்த பொருளாதாரத்தை சுற்றி இயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்கனாமிக்ஸில் படிப்போம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் சயின்ஸுங்கிறதோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு போயிடக்கூடாது. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம், நியூ இன்வென்ஷன், ஏஐ, இன்றைக்கி நம்ம இஸ்ரோ, டிஆர்டிஓலாம் சேர்ந்து அனுப்பக்கூடிய ஸ்பேஸ்க்கு அனுப்பக்கூடிய விஷயங்கள், சந்திராயன், ககயான் மிஷன், இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி ரீசெண்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இருக்குல்ல ஸ்பேஸில், அதெல்லாம் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு 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 மிஷன் வந்து அங்கே போனதுக்கப்புறம், இப்போ சந்திராயன் 3 அங்கே போனதுக்கப்புறம் அதை பற்றிய விஷயங்கள் கொடுப்பாங்க. இது அங்கே லேண்டர், ரோவர்ம்பாங்க. அது எதுக்காக போயிருக்கு, அங்கே அதை என்ன செயல்படுத்துது, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லிட்ரேச்சர், கலை, அறிவியல், அப்புறம் லிட்ரேச்சர், இந்த ஃபிலாசபி, தத்துவங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராமினண்ட்டான பர்சனாலிட்டிஸ். அவங்க இப்போது திடீர்னு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்ட் கான்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு எதனால் அவங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்தாங்க, இல்லை யாருக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்தா, யாருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்தா, யாருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுத்தா, எந்த ஃபீல்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற கொஷின் எல்லாம் வரும். அதையும் நம்ம படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜியாகிரஃபி. இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் ஜியாகிரஃபி பார்த்தோம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜியாகிரஃபிங்கிறது வந்து முதல்ல லொக்கேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு இப்போ ஜியாகிரஃபிக்கல் லொக்கேஷன்பாங்க. எந்தெந்த இடத்துல எதெல்லாம் இருக்குது, இப்போ ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது, டெசர்ட்ஸ் எங்கே இருக்குது, ஓஷன்ஸ் எங்கே இருக்குது, பெனிசுலர் ரீஜன்னா என்ன அப்படிங்கிற விஷயம், அந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, மொத்தம் 5 ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி. அப்புறம் மான்சூன், பருவகாலம், நமக்கு எப்படி மழை பெய்யுது, ரெயின்ஃபால்னா என்ன, வெதர்னா என்ன. இங்கே நமக்கு பல பேருக்கு வெதரும் கிளைமேட்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து இதை படிக்கும் போது நிறையவே தெரியும். ஜியாகிரஃபியில் நமக்கு கண்டிப்பாக எல்லா வருஷமுமே ஒரு 10 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 to 15 கொஷின்ஸ் வந்து ஜியாகிரஃபியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து சாயில்ஸ், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் எல்லாமே போர்ஷனில் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான், அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில் இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இதில் வந்து வெளிப்படையாக கொடுக்காத ஒரு விஷயம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ரிவர்ஸ் இன் இந்தியான்னு இருக்குது. மோரோவர் ரிவர்ஸ் இன் இந்தியாவை விட ரிவர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே, ஏன்னா காவேரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இங்கே கிருஷ்ணா டேம்ஸை பற்றி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு.
அப்போ அதெல்லாமே நமக்கு இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான் ரோடுவேஸை பற்றி படிக்கிறது, ரயில்வேஸை பற்றி படிக்கிறது. இப்போது ரயில்வேஸ்க்கு வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, ரோடு எவ்வளோ லென்த் இருக்குது, ஒரு ஹைவேக்கும் ஒரு பைபாஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம். இதில் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஜியாகிரஃபியில் சப்டிவிஷன் 1 தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்தது சோஷியல் ஜியாகிரஃபிஸில் வந்து இது ரொம்பவே முக்கியம். மேஜர் ட்ரைப்ஸுங்கிற இடம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ட்ரைப்ஸில் தான் எந்தெந்த ட்ரைபுக்கு வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு ட்ரைபை வந்து எஸ்டியில் ஆட் பண்ணியிருப்போம், எந்த ஊரில் எந்த ட்ரைப்ஸ் வந்து அதிகமாக லிவ் பண்ணுறாங்கங்கிற கொஷின் கடைசியாக நடந்த 2024 டிஎன்பிசி குரூப் 1 கூட கேட்டிருந்தாங்க. இது எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலுமே, எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே ட்ரைப்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து லிங்குஸ்டிக் குரூப்ஸ், ஒவ்வொரு இனம், அதாவது இப்போது அந்தந்த லாங்குவேஜை பொறுத்து இருக்கக்கூடிய இனங்களை பற்றி படிக்கிறது. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் அதாவது இப்போ நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, அது எந்த அளவு இம்பேக்ட் பண்ணுது, அதனால் எவ்வளோ வந்து நம்ம எக்கனாமிக் வந்து சஃபர் ஆகுது, எவ்வளோ நம்ம வந்து ஜிடிபியில் எத்தனை பெர்சன்டேஜை கிளைமேட் சேஞ்சுக்காகவே நம்ம செலவு பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம பற்றி, அதாவது இது எதனால் நடக்குது, இதுக்கான மெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் ஜியாகிரஃபி. அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது ரொம்பவே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிப்போம். வேதிக் ஏஜ், கிட்டத்தட்ட வேதிக் ஏஜுக்கு முன்னாடியிலேருந்தே மனுஷன், ஸ்டோன் ஏஜும்பாங்க, மனுஷன் எப்படி தோன்றுனா, மனுஷனோட ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிகள் எப்படி இருந்தது, அந்தன்னு எப்படி அவன் அந்தந்த இடத்துலேருந்து அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து எப்படி வேத காலம் வந்தது, எப்படி இங்கே அரப்லேருந்து வந்த, சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்த இன்வேஷன் இங்கே எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் இங்கே இருந்த அந்த நடுவில், அதாவது மகாஜனாப்தஸ்க்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன எம்பையர்ஸ் எல்லாம் பற்றி படிப்போம். அது ஐவிசின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஐவிசிக்கு முன்னாடி உள்ள ஸ்டோனேஜை படிக்கணும். ஸ்டோனேஜ், ஐவிசி, ஸ்டோனேஜ், ஐவிசி, அதுக்கு அடுத்தது அயனேஜ், இப்படி வரிசையாக படிச்சுட்டு வரணும். இதில் கொடுக்காத விஷயம் புத்திசம் இருக்கும், ஜெயினிசம் இருக்கும், அதையும் படிக்கணும். மகஜனபதாஸையும் படிக்கணும். அண்ட் தென் குப்தன் எம்பையர், மௌரியன் எம்பையர் இருக்கும், டெல்லி சுல்தான் இருக்கும், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம், லாஸ்ட்டாக நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சோலாஸ், பாண்டியாஸ் வரைக்கும் முடிக்கணும். அண்ட் சேஞ்சஸ் இன் கண்டினியூட்டி இன் சோஷியல் கல்ச்சர், அதாவது நம்ம இந்த ஃபஸ்ட் டிவிஷனை முடித்தாலே இந்த 3 டிவிஷனும் அதில் கவர் ஆகிடும். அதனால் அது தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியன் பாலிட்டி ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச சப்ஜெக்ட்னா இந்தியன் பாலிட்டி. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கிட்டத்தட்ட நம்ம அரசியல் அமைப்பை வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமைகளை பற்றி நம்ம படிக்கக்கூடிய இடம் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட 20 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க இந்தியன் பாலிட்டியில். அதனால ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள் முகப்புரைனா என்ன, சாலியன் ஃபியூச்சர்ஸு, அப்புறம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரியை பற்றி, அதுக்கப்புறம் எப்படி எந்த ஆர்டிக்கலில் நமக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்க, அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, ஒரு மாநிலத்துக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை பற்றி, அதான் டிபிஎஸ்பி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா யார், சட்டம் இயற்றுபவர் லெஜிஸ்லேட்டிவ்னா யார், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த சட்டத்தை செயல்படுத்துபவர்னா யார், ஒன்றும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ்னா செயல்படுத்துகிறவங்க, லெஜிஸ்லேட்டிவ்னா அந்த சட்டத்தை போடுறவங்க, அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், ஒரு கூட்டாட்சி தத்துவம், எப்படி வந்து ஒரு சென்டரும் ஸ்டேட்டும் எந்த அணுகுமுறையில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்தது எலெக்ஷன், ஜுடிஷரி இன் இந்தியா, எலெக்ஷனை பற்றி படிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஹை கோர்ட் ஃபங்க்ஷன்ஸு, சபார்டினேட்ஸ் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்படின்னு எல்லாமே இங்கே படிக்கணும். அடுத்தது ரூல் ஆஃப் லா, ஏவி டைஸேங்கிற ஒருத்தரோட கான்செப்ட், இது ரொம்ப முக்கியம். ரூல் ஆஃப் லா வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் வந்து